ராகு கேது பெயர்ச்சினா முதல்ல என்ன மேம்? பொதுவா இந்த ராகு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள அத்துணை ஆசைகளுக்கும் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுய ஜாதகத்துல எந்த பிளானட் கெட்டு போயிருந்தாலும் கேத்துவை நம்ம பசிஃபை பண்றது மூலியமா, கேத்துவை வச்சு நம்ம பரிகாரம் பண்றது மூலியமா அத்துணை பிளானட்ஸையும் பசிஃபை பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் பார்த்தீங்களா பயங்கரமா பிரம்மாண்டமா போகும். அதாவது நான் வாங்கினது 2 லட்ச ரூபா வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து மகரத்துக்குள்ள ராகு போகும் போனே ஆட்டோமேட்டிக்கா 5 லட்சம் சொல்லுவாங்க. அந்த ராகு என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டிப்பான தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுயச்சாரமான மகத்துல உட்கார்ந்தார். பாலிடிக்ஸ்ல நிறைய திருப்பு முனைகளை பார்த்திருப்பீங்க, எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய மூதாதையர்களுக்கு ஒழுங்கான தவசம் வழிபாடுகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை செஞ்சாலே ராகு கேது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 பராபவ வருடம் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிகள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அடுத்ததா வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மேம், இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பொதுவா என்ன மாதிரியான மாற்றங்களை ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும்? ராகு கேது பெயர்ச்சினா முதல்ல என்ன மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இவங்க அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்றது உண்டுமா. பொதுவாக இந்த ராகுக்கும் கேதுக்கும் தனியாக வந்து ஒரு பாவங்கள் இருக்கா? கிடையாது. 7 கோள்கள் தான். இவங்க நிழல் கோள்கள் அப்படிம்பாங்க. நிழல் கோள்களாக இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்ஸ் யாரு அப்படின்னா ராகுவும் கேதுவும் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ராகு பகவான் வந்து பாருங்க, நம்ம குலதெய்வத்தினோட அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சுய ஜாதகத்துல காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி கேது பகவான், நீ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ற அப்படின்னா இஷ்ட தெய்வமா பாவிப்ப இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் உனக்கு சாட்சாத் இருக்கா இல்லையா, நீ பிறக்கும் போதே ஜனன காலத்தின் போதே உனக்கு உங்க குடும்பத்துக்கு இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றத காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? பொதுவா இந்த ராகு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள அத்துணை ஆசைகளுக்கும் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் ஞானத்தின் அடையாளம், ஞானத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாய வலையை ஏற்படுத்துவோம். மாய வலை, பிரம்மாண்டம் எதுவா இருந்தாலும் அதையே நமக்கு இதையே நமக்கு வந்து வரக்கூடாது, இதையே நமக்கு வரக்கூடாது, இதையே நம்ம எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பலவிதமான ஆசைகள். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. இதுக்கு வந்து காரகர்த்தா கடவுள் யாரு அப்படின்னா, பிளானட் யாரு அப்படின்னா ராகு பகவானை சொல்றான். நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஞானத்தை அடையிறது, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இறை ஆற்றல், ஞானம், இத்தனையும் அடையக்கூடிய ஒரு பிளானட் யாரு அப்படின்னா கேது பகவானை சொல்லலாம். பட்டினத்தாரே வந்து பாத்தீங்கன்னா கேது தசையும் போதுதான் வந்து அவரு பெரிய செல்வந்தரா வாழ்ந்தாலும் விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஞான மார்க்கத்துல போனதா சொல்லப்படுது. ஆக பிளானட்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல் யாரு அப்படின்னா சனி பகவான், விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அவனினும் ஒரு படி மேல ராகு பகவான், ராகுவிடும் பலபடி மேல அதிக பவர்ஃபுல்லான பிளானட் யாரு அப்படின்னா கேது பகவான். ஒரு சுய ஜாதகத்துல எந்த பிளானட் கெட்டு போயிருந்தாலும் கேத்துவை நம்ம பசிஃபை பண்றது மூலியமா, கேத்துவை வச்சு நம்ம பரிகாரம் பண்றது மூலியமா அத்துணை பிளானட்ஸையும் பசிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குப்பமேட்டில் இருக்கவன கோபுரத்தை கொண்டு போய் நிக்க வைக்கும், கோபுரத்துல இருக்கவன குப்பமேட்டில் கொண்டு வந்து நிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக அதனாலதான் அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லணுமா. சரி, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்து உலகியல் நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த இருக்கு சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து இப்போ இருக்கிறது காற்று ராசிக்குள்ளே இருக்கார், கும்பத்துக்குள்ளே இருக்கிறார். ஸோ அவர் அப்படியே ரிவர்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ தான் போவாங்க, டைரெக்டாக போவோம். ஆனால் அந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பின்னோக்கி தான் நகருவாங்க. முன்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடு இவங்களுக்கு கிடையாது. அதாவது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கும், நம்மளுடைய சிம்மத்தில் இருக்கிற நம்முடைய கேது பகவான் அப்படியே கடகத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அப்போ உலகியல் ரீதியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காலசக்கரத்துக்கு நம்மளுடைய ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார், கேது பகவானும் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காற்று ராசியில் இருக்கிற ராகு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மண் ராசிக்கு வருகிறார்.
அதாவது நம்மளுடைய பூமி தத்துவம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது மண் ராசிக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நில அதிர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இந்த காற்று மூலமாக இப்போ நிறைய விஷக்கிருமிகள் நிறையா பரவி இருந்துச்சு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகள் காடுகள்லாம் வந்து நெருப்பு மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் இப்போ என்ன ஆகும்னா ராகு பகவான் கடந்த பிறகு ஒரு ஸ்டாப் ஆகும். கட்டாயமாக ஒரு தீ மூலமாக பரவக்கூடிய விஷயங்கள், காற்று மூலமாக பரவக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் பூமியோடைய அதிர்வுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் பார்த்திங்களா, அது கொஞ்சம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக போகும். ரேட்லாம் ரொம்ப அதிகமாக ஏறக்கூடிய இடம். அதாவது நான் வாங்கினது 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து மகரத்துக்குள்ளே ராகு பகவான் போனே ஆட்டோமேட்டிக்காக 5 லட்சம் சொல்லுவாங்க. என்னையா நான் இப்போ தானே வாங்கினேன் அப்படின்னா அந்த ராகு என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டிப்பான தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்டு பல வருஷமாக இருக்கும். அந்த இடங்கள் இப்போ போய் பார்க்க போகும்போது வேற யாராவது பத்திரம் பதிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மகரத்துக்குள்ளே ராகு பகவான் வந்தோடனே நம்முடைய இடங்கள் வைத்திருக்கவங்க கொஞ்சம் அவங்களுடைய இடத்துடைய செயல்பாடுகளை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேது என்ன பண்ணுறாருன்னா நெருப்பு ராசிலேருந்து டைரெக்டாக நீர் ராசிக்குள்ளே வர நீர் தத்துவம் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா இந்த சிறு குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைகளை நீர் நிலையங்களில் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் குளிக்க போகிற நம்முடைய சகோதர சகோதரிகள்லாம் இந்த செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு எதுக்காக போனாங்களோ அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் கொஞ்சம் மலை சார்ந்த விஷயங்கள் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை கொடுத்து இன்னொருதை தடுக்கக்கூடிய விஷயந்தான் கேது பகவானும் ராகு பகவானும் செய்வாங்க அப்படிங்கிறது முழுமையான செயல்பாடு. ஸோ இவங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உறுதியாக உண்டு. மேம், இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சினால இந்தந்த ராசிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த ராசிகள் எல்லாமே பரிகாரங்கள் பண்றது மூலமா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க முடியுமா? ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட துறையில வந்து நிழல் கிரகங்கள், அதாவது சூரியனுடைய நிழல் ராகு, அதனால தந்தை வழிபாட்டனார். கேதுவுடைய நிழல் சந்திரனுடைய நிழல் கேது, தாய் வழிபாட்டனார். இவங்களுக்கு வந்து ஆட்சி வீடு கிடையாது, ஆனா நட்சத்திரங்கள் உண்டு. அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம் ராகுடைய நட்சத்திரம். கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு சுயச்சாரம் சொல்லக்கூடிய சுவாதியில உட்கார்ந்தார். நிறைய பிரச்சனைகள், நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தோம். மக்கள்லாம் தீயில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல கேது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுயச்சாரமான மகத்துல உட்கார்ந்தார். பாலிடிக்ஸ்ல நிறைய திருப்பு முனைகளை பார்த்திருப்பீங்க, எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வருடம் இந்த 2026 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. அப்போ இந்த ஜோதிடத்துல இன்னொரு விதி என்னன்னா, பாம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷம் உள்ளதும் தெரியும், விஷம் இல்லாததும் தெரியும், வீரியம் மிக்கதும் தெரியும். இப்ப நல்ல பாம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்புக்கு கண்ணுல நிறைய இடத்துல உணர்தல் மூலியமா தான் இருக்கும். ஒரு நல்ல பாம்பு ஒருத்தர் கொத்த போகுது அப்படின்னா ஒரு மனுஷன் நடந்து வரும்போது அது சீறி காட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் உரசி காட்டும், அதுக்கப்புறமா தான் விஷத்தை காக்கும். ஆனா அவ்வளோ சேஃபா இருக்கும். ஒருத்தர் தீண்டத்துக்கு முன்னாடி ராகு கேதுகள் யோசிப்பாங்க. அதே போல இந்த கேதுன்ற கிரகம் இவ்வளவு நாளா நெருப்பு ராசியில இருந்து பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த கேது வந்து டெசர்ட்ல இருக்கக்கூடிய விஷம், பாம்புக்கு எவ்வளவு விஷம் இருக்குமோ இப்ப இந்த கேது நீர் ராசிக்குள்ள, நீர் பாம்புக்கு விஷமே கிடையாது. அப்போ கேதுவுடைய ஆதிக்கங்கள் குறைய போகுது. அப்போ கேதுவுடைய பரிகாரங்களை தாராளமா இந்த வருஷம் பண்ணோம்னா, நீர்நிலையில போய் நீராடி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமா ஏற்படுத்தி கொடுப்போம். அப்போ ராகு வந்து இவ்வளவு நாளா காற்று ராசியில இருந்தார். காற்று ராசியில அவருடைய 27 நட்சத்திரத்திலே பெரிய நட்சத்திரம் அப்படின்னா 100 நட்சத்திரம் ஒண்ணு கூடி நிக்கக்கூடியதுதான் சதயம். அதுல அந்த ராகு பயணிக்கும் போது நிறைய பிரச்சனைகள், பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதே போல ஒரு தேரோட்டம் ரீதிய விஷயமா இருக்கட்டும், மக்கள் கூடுகிற இடத்துல எல்லாம் அசம்பாவித விஷயங்கள் நடைபெற்றுச்சு. இப்ப அந்த கேது ராகு வந்து காற்று ராசியிலிருந்து மண்ணு ராசி நிலராசிக்கு வரப்போறாரு. அப்போ நிலராசினா என்ன? புத்து இருக்கக்கூடிய இடங்கள், பாம்பு போய் ரெஸ்ட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப நிலராசின்னு சொல்லும் போது இந்த இடத்துல செவ்வாய் உச்சமடைகிற ராசி சனியோட வீடு. கேது போறது சந்திரனோட நிழல் தான் கேது. சந்திரன் அம்மாவை சன்னாகதி அடைஞ்சிட்டா சரியாயிடும். அதே போல ராகுன்னு சொல்லும் போது மண்ணு. அப்ப மண்ணு தத்துவத்தை மதிக்க கத்துக்கணும்.
மண்ணை வந்து இந்த சொத்த துரோகம் பண்றவங்க, இது ஏன்னா இது காலபுருஷனுக்கே 10ல வரப்போகுது கர்ம ராசியில. அப்ப சொத்து துரோகம், பண துரோகம், மன துரோகம், ஒழுக்க துரோகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்க போறேன். அவங்க ஜாதகத்துக்கு யோகமாவே ராகு வரட்டும், ஆனா கர்மஸ்தானத்துல ராகு வராருன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநீதிய தட்டி கேட்க போறாரு அப்படிங்கறதையும் சொல்லலாம். அப்போ இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில கோவில்கள் இருக்கு. அதே நேரத்துல ராகு தந்தை வழிபாட்டினார் சொல்லிட்டேன், கேது தாய் வழிபாட்டினார் சொல்லிட்டேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கு ஒழுங்கான தவசம் வழிபாடுகள் இல்ல இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை செஞ்சாலே ராகு கேது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.